தனியார் கல்லூரிகளின் பொறியியல் கல்லூரிகளின் தரம் குறித்து கடந்த சில ஆண்டுகளாகவே மக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்து வரும் நிலையில் தனியார் பொறியியல் கல்லூரிகள் சில போலியாக பேராசிரியர்கள் பணிபுரிவதாக கணக்கு காட்டி மோசடி செய்த விவகாரம் அம்பலமாகியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திடம் விளக்கம் கேட்டு ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்தும் இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் தரப்பில் இருந்தும் அறிக்கையானது கேட்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திடமிருந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். இந்த மோசடி விவகாரத்துடைய முழு பின்னணி என்ன? தற்பொழுது ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்தும் அதே மாதிரி அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் தரப்பில் இருந்தும் என்ன நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? விரிவான தகவல்கள். வணக்கம். தமிழகத்தில் இயங்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரிகள் ஒவ்வொரு ஆண்டும் முதலாம் ஆண்டு மாணவர்களை சேர்ப்பதற்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திடம் இணைப்பு அங்கீகாரத்தை பெற வேண்டியது கட்டாயமாகும். இந்த இணைப்பு அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் அந்த சம்பந்தப்பட்ட கல்லூரியில் முழுமையான உள்கட்டமைப்பு வசதிகளும் தகுதியான பேராசிரியர்களும் பணிபுரிய வேண்டும். இது தொடர்பாக இந்த இணைப்பு அங்கீகாரம் வழங்குவதற்கு முன்னதாக அண்ணா பல்கலைக்கழக குழுவினர் நேரடியாக சென்று ஆய்வு செய்த பிறகு இந்த இணைப்பு அங்கீகாரமானது வழங்கப்படுகிறது. இந்த இணைப்பு அங்கீகாரம் வழங்கப்பட்டால் மட்டுமே முதலாம் ஆண்டில் மாணவர்களை தனியார் பொறியியல் கல்லூரிகள் சேர்க்க முடியும். இந்த நிலையில் பேராசிரியர்கள் இல்லாத நிலையில் பணிபுரிவதாக போலியாக கணக்கு காட்டி இந்த இணைப்பு அங்கீகாரம் பெறுவதற்காக பல்வேறு தனியார் பொறியியல் கல்லூரிகள் மோசடியான செயலில் ஈடுபட்ட விவகாரத்தை ஆதாரத்தோடு அறப்போர் இயக்கம் அம்பலப்படுத்தியது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் நேற்று அளித்த பேட்டியில், நாங்கள் இந்த கல்வியாண்டில் நடத்திய சோதனையில் பல்வேறு 500க்கும் அதிகமான பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் தங்கள் பெயர்களை பதிவு செய்திருப்பதை கண்டுபிடித்திருப்பதாகவும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நேற்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இந்த தனியார் பொறியியல் கல்லூரிகள் நடத்திய மோசடியில் நடந்தது என்ன, இதில் அண்ணா பல்கலைக்கழக குழுவினர், அதாவது ஆய்வுக்கு சென்ற குழுவினருடைய பங்கு என்ன, இதில் அவர்களுக்கு எந்த மாதிரியான தொடர்புகள் இருக்கின்றன, இதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்புகள் இருக்கிறது என்பது குறித்து விரிவாக அறிக்கை தருமாறு ஆளுநர் மாளிகை அண்ணா பல்கலைக்கழகத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம், இந்த அமைப்புதான் பொறியியல் கல்லூரிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை நிர்வாகம் செய்யக்கூடிய பல சான்றிதழ்களை எல்லாம் வழங்கக்கூடிய அதிகாரம் கொண்ட அமைப்பாக இருக்கிறது. இந்த அமைப்பும் தங்களுக்கு அறிக்கை வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகத்திடம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இது குறித்து ஒரு மாதத்திற்குள்ளாக ஆளுநர் மாளிகைக்கும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமத்திற்கும் அறிக்கை அனுப்பப்படும் என்ற தகவலை அண்ணா பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் அதிகமான ஆசிரியர்கள் பல்வேறு கல்லூரிகளில், ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் தங்கள் பெயரை மட்டுமே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் தனியார் பொறியியல் கல்லூரிகள் இந்த இணைப்பு அங்கீகாரம் பெறுவதற்காக மட்டுமே இது போன்ற ஒரு மோசடியை நடத்தியிருக்கின்றன. இதில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் தொடர்புகள் இருக்கும் என்று வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களால் மிக பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நன்றி சங்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.